பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருக்கு மகிமையுண்டாவதாக. ஆமென். எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, ஓய்வு நாளின் காலை ஆராய்ந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த காலங்களில் நாங்கள் எங்களை காத்துக்கொள்ளும் வழிபாடு வருகிறவர்களுக்கு நாங்கள் இடர்களாகவும் தேவராயிராதபடிக்கு தேவ பிரசனம் எங்களோடு கூட இருக்கணும்னு சொல்லி செபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த சட்டைக்குழாய் மறைத்து பாதுகாத்துக் கொள்கிறார். இந்த ஆறாவது நேரத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இனித நாமத்தினால் சொல்லி நல்ல பிதாவே. நாம் யாரும் எழுந்து நின்று கிறிஸ்துவ பாமாலையில் இரண்டாவது பாமாலை உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே என்ற பாடல் நாம் யாரும் சேர்ந்து பாடும். முதல் சரணத்தையும் கடைசி சரணத்தையும் பாடும். மாஸ்க் இல்லாதவங்க கையெழுத்து நாங்கள் கொடுக்குறோம். மாஸ்க் இல்லாமல் ஆளுக்குள்ளே இருக்க வேணாம். மாஸ்க்கு மூக்கு மேலே கொடுக்க பாடும் போதும் பேசும்போதும் நம்ம கீழே இருக்கலாம். மற்ற நேரத்தில் நம்ம மாஸ்க்கு மூக்கு மேலே மூடி இருக்கும்படியாக போட்டு கேட்கணும். கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுதல் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கடவுள் ஒளியாய் இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஏக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளை, உமது வல்லமையினால ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் ரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூறுகிறே உம்மை போற்றுகிறோம். உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். குமாரனாம் கடவுளை, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் எங்களைப் போல் மனிதராகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரை உம்மை போற்றுகிறோம். உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளை, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிப்பவரை போற்றுகிறோம். உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். பிதா
நாள் படித்து அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவுமாக. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறதாலும் நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவம் நமக்கு மன்னித்து அனிதம் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நம்பத்தக்க ஒரு உறுதியில் உள்ளவராயிருக்கிறார். படித்தவர்களாக அந்த தவறுகளையும் மீறுதலை அறிக்கை செய்வதற்கு ஏதுவாக பாவத்தின் ஜபத்தை சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளை போல நாங்கள் வழி விட்டு வழிவடைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளில் விருப்பம் நடந்தோம். முது பரிசுத்த கற்பனை விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அடி செய்த வாகனத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளியாக எங்களுக்கு சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளை தருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்று தந்தருளுவாராக. ஆமென். திருவசன போதனை. ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. சபையாருக்கு ஒரு அறிவு. ஒரு பெஞ்சுக்கு 2 பேரும் உட்காந்து சோசியல் டிஸ்டன்ஸோட கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இருக்கிற சூழலில் கோயிலுக்கு நடத்தக்கூடாதுன்றாங்க. நாம் அதையும் மீறி நடத்துகிறோன்னா நம்ம கொஞ்சம் டிசிப்ளின் ஃபாலோ பண்ணலாம். ஒரு பெஞ்சுக்கு 2 பேர், பிள்ளைங்க தான் பரவாயில்ல, பெரியவங்க 2 பேராக கொஞ்சம் ஒதுங்கி சோஷியல் டிஸ்டன்ஸோடு இருங்க. மாஸ்க் முழுமையாக அணிந்திருக்கு. அது உங்களுக்கும் நமக்கும் ஆசிர்வாதம். இந்த நாளுக்குரிய வேத பாடம் வாசிக்க. இன்றைய தியானத்திற்கென்று வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பழைய ஏற்பாட்டின் பகுதியில் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 துவங்கி 32 முடிய வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 தொடங்கி 32 முடிய வாசிக்க கேட்போம். ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரனையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்து தனித்திருந்தான். அப்போது ஒரு புருஷன் பொழுது விடிமரமும் அவனுடைய போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான்.
அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சுளுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். அவர் யாக்கோபுடைய தொடைச்சந்து நரம்பை தொட்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் இந்நாள் வரைக்கும் தொடைச்சந்து நரம்பை புசிக்கிறதில்லை. பாடம் முடிந்தது. சுவிசேஷ பாடத்திற்காக நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 தொடங்கி 29 முடிய. யோவான் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 தொடங்கி 29 முடிய. இயேசு வந்திருந்த பொழுது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டானால் காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலை போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளிலே பார். உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு. அவிசுவாசியாய் இல்லாமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அவருக்கு பிரதி உத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு சபையார் உட்கார்படி வேண்டும். ஓய்வுநாளின் காலை தியான வேளையில் உங்கள் வார்த்தையை தியானிக்க எங்களுக்கு கொடுத்தது நேரத்துக்காக ஸ்தோத்திரம். வார்த்தையை புரிந்து கொள்ளவும், இந்த வார்த்தையின்படி என் வாழ்வை சீர்படுத்திக் கொள்ளவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சொல்லினார் பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இல்லா நாமத்தினால் யாவருடைய வாழ்வுகள் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இதனாலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதிகளை வாசிக்க கேட்டோம். இதனாலுடைய தலைப்பு Encounter with the risen Lord. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை சந்தித்தல். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை சந்தித்தல் என்ற தலைப்பில்
சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மீறுதலுக்காக அவர் அழைக்கப்பட்டார். அவர் நம்முடைய பாவங்களை சாபங்களை அவர் மேல் ஏற்றுக்கொண்டார். ஆகவே அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்ற சிறப்புகளை நாம் கடந்த வாரங்களில் சிந்தித்தோம். கடந்த 40 நாட்கள் எந்த காலம் என்று சொல்லி சிலுவை தியானத்தை நாம் தியானிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டோம். நீங்கள் அதற்காக சிறப்பு முயற்சி எடுத்து இந்த தவசு காலங்களை ஒருபோதும் விசுவாசத்தோடு அனுசரித்தீர்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் அவர் உயிர்த்தெழுந்த பிறகு நடக்கின்ற சம்பவங்களை குறித்து சிந்திக்கும்படியான காலம். முதலாவது உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்திக்கின்ற அனுபவங்களை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த பிறகு அவரை சார்ந்தவர்கள் எல்லாம் பயந்து சிதறந்து போனார்கள். அநேகர் பயந்து அவர் இல்லங்களில தனிமைப்படுத்திக் கொள்ளப்பட்டார். இப்போ நம்ம நோய் தொற்றினால் தனிமைப்படுத்திக் கொள்ளணும்னு சொல்றோம். அந்த இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்காக தனிமைப்படுத்தப்பட்ட காலம். இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிற எல்லாம் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. தனித்திருந்து பயந்து வீடுகள் தோறும் அவரை நினைத்து ஜெபித்து கொண்டிருந்தார். அது அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் இயேசு மக்களை சந்திக்கிறார். ஆண்டவராகிய இயேசு ஒரு விடுதலையின் நாயகனாக, ஏனென்றால் மனுகுலத்தின் சாபத்தை அவர் தன்மேல் ஏற்று மனு மக்களை விடுவித்தார். கலாத்தியர்கள் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அவர் சாபத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு மனுமக்கள் மேல் இருந்த சாபத்திலிருந்து அவர் விடுவித்திருக்கிறார். அவர் விடுவிக்கப்பட்ட மக்களை பயத்தோடு பார்க்கிறார். சாபங்களையோடு இருந்த மக்கள் பயத்தோடு இருந்தாங்கன்னா பரவாயில்ல. சாபங்கள் தன்மேல் ஏற்றுக்கொண்டு மரித்து உயிர்த்தெழுந்தவர் இப்போது மக்கள் சாபத்தின் மத்தியில் இருக்கிறதை பார்க்கிறார். பேதுருவின் 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் மனுமக்களுடைய பாவங்களை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையில் மரித்து அவருடைய தழும்புகள் அடிக்கப்பட்ட அவருடைய ஆணினால் அடிக்கப்பட்ட அவருடைய சரீரம் தழும்புகளாய் மாறின தழும்புனால் குணமாக்குகிறது, குணமாவீர்கள் என்று. ஆனாலும் இந்த வியாதி மக்களை பின்தொடர்ந்திருக்கிறார். பாவம் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறார். மக்கள் அன்றைக்கு விடுதலையாளர் இயேசு இவ்வளவு பாடங்களை அனுபவித்தும் தன்னையே ஜீவபலியாய் கொடுத்தும் அவர் எதிர்பார்த்த மீட்பு, அந்த ரட்சிப்பின் அனுபவம், அந்த மகிழ்ச்சியின் விடுதலையின் அனுபவம் அவரை சார்ந்த மக்களிடையே இல்லை என்ற நிலைப்பாடை பார்க்கும்போது அவர் உடைந்து போயிருக்கிறார். அவர் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பாடல்கள் மத்தியிலும் சாபத்தின் மத்தியிலும் இருக்கிறார்கள். அவர்களை குறித்தான் கருத்து ஒரு பக்கம் இருந்தாலும் 3 ஆண்டு காலங்களில் இயேசுவோடு இருந்தவர்கள், அவரோடு ஒன்று உறங்கினவர்கள், அவர் செய்த அற்புதங்களை அடையாளங்களையும் உடனிருந்து பார்த்தவர்கள், அனுபவித்தவர்கள், அவர்களுக்குள்ள அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அதே சாபக்கட்டுகளும் பாவக்கட்டுகளும் அது வியாதியின் குழுவும் அவர்களை நெருங்குகிறதை அவர் பார்க்கிற போது உடைந்திருப்பார் இயேசு. அதை நினைக்கும் போது ஒரு வசனம் வருது. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம். பூர்வ காலம் துவங்கி நாம் நுகத்தடியை முறித்து, பூர்வ காலம் தொடங்கி உங்கள் நுகத்தடியை முறித்து கட்டுகளை அழித்தேன். கட்டுகளை அறுத்தேன். நான் அடிமைப்பட்ட
நீயே சொன்னாயே, ஆகிலும் உயரமான சகல வேட்டின் மேலும் உயரமான சகல வேடத்தின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் சகல பச்சையான மரங்களின் கீழும் நீ வேசியாய் திரிகிறாய். ஏசியாய் இருக்கிறாயே. நான் உன்னை முற்றிலும் நற்கணித்தரும் நான் முற்றிலும் நற்கணித்தரும் நான் உன்னை முற்றிலும் நற்கணித்தரும் உயர்குல திராட்சை கொடியாக மாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? இஸ்ரவேல் மக்களுக்கு எரேமியா தீர்க்கதரிசி மூலமா கொடுக்கிற வார்த்தை, நான் உன்னை மீட்டில் வைக்கிறேன். நீயே நான் விடுதலையான அடிமையாக இல்லைன்னு நீயே சாட்சி சொன்னாப்பா. ஆனா கொஞ்ச காலத்துல என்னை மறுதளித்து எனக்கு விருப்பம் இல்லாத அருவருக்கக்கூடிய காரியங்களை செய்கிறாயே, என்னை துக்கப்படுத்துகிறாயே, என்னை வேதனைப்படுத்துகிறாயே. என்னை விட்டு பேசாததோ கேட்காததோ நான் உன்னோடு நடக்காததுமான உருவங்களை நீ செய்த சிலைகளை வணங்கிக் கொண்டிருக்கிறாயே. அதுதான் அவரால் தாங்க முடியாத ஆண்டு விட்டு விலகி போகிற அந்த அனுபவம் அவர்களுடைய இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் எதிர்பார்த்தபடி பரலோகம் தந்தார். இயேசு மரித்து உயிர் தெழுந்த பிறகு அவர் எதிர்பார்த்தபடி உறுதியோடு இல்லை. அவர்கள் மறைந்திருக்கிறதை பார்த்தார், உடைந்து போயிருக்கிறதை பார்த்தார், அவர் நம்பிக்கை உடையவராய் இருக்கிறதை பார்த்தார். அதனால இயேசு மறுபடியும் ஒவ்வொருவரையும் சந்திக்க வேண்டியது. 40 நாட்கள் அவர் உயிர் தெழுந்த பிறகு ஒவ்வொருவரையும் சந்தித்து, நாம் ஆவி இல்லை, நான் மனுஷன் தான், உங்களோடு சேர்ந்து சாப்பிடுவேன், வேறதான் என்ன வந்து கொடுப்பாரு, இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக போச்சு. அன்பு சகோதர சகோதரி, உயிர் தெழுந்த நாளை நாம் சந்தோஷமா அனுசரிச்சு மகிழ்ச்சியாக கொண்டாடணும். தொடர்ச்சியாக கிறிஸ்துவோடு வாழ்கிற ஒரு வாழ்வு நமக்கு அவசியம். கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்களாக இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நம்முடைய படிப்புல வேளாண்மை நாம் இருக்கிற இடங்களில ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்வு அவசியம். இதெல்லாம் சாத்தியமா சாத்தியம். அதனால்தான் தேவன் மனுஷனா வந்து மனுஷனாய் பரிசுத்தமா வாழ முடியும், நியாயப்பிரமாண கட்டளை கை கொள்ள முடியும், ஆண்டவரை பிரியப்படுத்துவதாக இருக்க முடியும் என்பதை தெளிவுபடுத்துகிறார். அது குடும்ப காரியமா இருக்கட்டும், சபை காரியமா இருக்கும், சமூகத்திற்குரிய காரியமா இருக்கும், அவர் எங்க இருக்கிறார் அங்கெல்லாம் ஒரு விடுதலையின் பயணத்தை வெளிப்படுத்துகிறார். கடவுள் ராஜ்யத்திற்குரிய காரியத்தை தெளிவுபடுத்துகிறார். சமூகம் எப்படி மாறணும்ன்றது அவருடைய எதிர்பார்ப்பார். இந்த பரலோகத்திற்குரிய மகிழ்ச்சி இந்த பூலோகத்தில் அவரை நம்புகிற விசுவாசிகள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நல்ல சுகன் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கும், நல்ல ஒரு குறை இல்லாமல் ஒரு நிறைவுள்ள ஒரு வாழணும். இதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. இன்னும் நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன், மகளிரத்தின் மத்தியில் இருக்கிறேன், பிரச்சனைகளும் பிரிவினைகளையும் நான் நினைத்து என்னை நாளை கைப்படுத்திக் கொள்வேன் என்றார். அதனால ஒரு லாபமும் அவர் வந்து மறித்து உயிர்த்ததற்கு அர்த்தம் இல்லாமல் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறவர்கள் என்றார். வேத வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, நம்முடைய வாழ்வில் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் எழுப்ப ஆண்டவரோடு கூட எப்பவுமே இருக்கிறவர் தான். அந்த வசனம் வந்து 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்ட வேண்டும், நடக்க வைத்து உனக்கு ஆலோசனை தர வேண்டும். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்ட வேண்டும், மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை தர வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறார். ஆனால் அவரை நாம் கேட்கிறதும் இல்லை,
அவரை பின்பற்றுவதற்கு. அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை சந்தித்து நம்மை முன்னெடுத்து செல்லணும் விரும்புகிறார். அவர் கிட்ட வரக்கூடாத வழிக்கு என்னுடைய பேச்சு, என் நடத்தை, என் வாழ்வு இருக்கிறபடினால உயிர்த்தெழுந்த இயேசு நம்ம கிட்ட வர முடியும். உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோம். நம் வாழ்வை செம்மையாய் நடத்துவதற்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறோம். சகிலர் சொல்லுவாங்க, போதித்து நடக்க வேண்டிய வழியெல்லாம் காட்டணும் தான் நினைக்கிறார். அவர் சொல்ற வார்த்தை கேட்கக்கூடாதபடி, சொல்ற வார்த்தைப்படி நடக்கக்கூடாதபடிக்கு நம்மை தான் பிரித்து வைக்கிறோம். நாம தூரமா விலகி இருக்கிறோம். ஏசியா திருச்சி ஏசியா திருச்சி புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஏசியா திருச்சி 48:17. இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பான கர்த்தர் சொல்லுகிறாவது, உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறது உனக்கு போதி, பிரயோஜனமாய் இருக்கிறவர்களை நாம் போதித்து படிக்க நேரத்தில் படிக்க வேலை செய்கிறேன். எதை டிசிஷன் எடுக்கிறோம் அதெல்லாம் ஆண்டவர் வீணாக்குறதே கிடையாது. பிரயோஜனமானவர்களை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று எழுதுகிறார். ஆண்டவர் பிரயோஜனமான காரியங்களை நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய காரியங்களை அவர் நமக்கு என்ன பண்ணுவாராம்? போதிக்கிறவர். ஒரு நாளும் அவர் சொல்ற ஆலோசனை வீணா போவாது. அவர் கொடுக்கிற வழிநடத்துதல் நம்ம ஏமாற்றத்துக்கு நேரம் நடத்தாது. நம்மை சுகப்படுத்துவதற்கு, பலப்படுத்துவதற்கு, வாழ்வளிக்கிற வழியைத்தான் அவர் காட்டுகிறவராய் இருப்பார் என்று வேதம் சொல்லுது. ஆண்டவரோடு இருக்கும்போது ஆண்டவர் வழிநடத்துகின்ற விதம் ஒரு நாள் வீணா போவார். அது 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சாமுவேல் தன்னுடைய வாழ்வில் அதை அனுபவித்து இதை பதிவு பண்றார். அதாவது சாமுவேல் புஸ்தகம் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சாமுவேல் வளர்ந்தால் கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார், அவர் அவனோடு கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் அவர் தன்னுடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் போகவில்லை, தலைகள் வீணா போவே. அவர் வாய்ந்து வந்த ஒவ்வொரு வார்த்தைகளிலும் நான் தெளிவு, பிரயோஜனம், அது அவர்களுக்கும் குடும்பத்துக்கும் ராஜ்யத்துக்கும் பயனுள்ளதாக மாற்றும்படியாக ஆண்டவர் அதை மாற்றிக் கொண்டார். ஆண்டவர் உடன் இருந்தால் அவர் சொல்கிற காரியங்களில் ஒரு நாள் ஒரு காரியம் பண்ணுறார், வீணா போகிறது. அதனால்தான் சீஷர்களை சந்தித்து சொன்னார், நான் உயிரோடு இருந்தேன், தைரியமா நீங்கள் என் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி கலந்து கொண்டு. ஆனால் அந்த சந்திப்புல சிதிமூர் எனப்பட்ட தோமாங்க இல்லை. அதனால மற்ற சீஷர்கள் இயேசு உயிர்த்தெழுந்தார், அவரை எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தார், அவர் உயிர்த்தெழுந்ததை எங்கள் கண்கள் கண்டது, அது என்பதெல்லாம் சொன்னாலும் தோமா அதை ஏற்றுக்கொள்ள மனதில் சொன்னாய். அவர் சொல்றார், அவருடைய காயங்கள்ல அவர் விழாவில் என் கையை போட்டு பார்க்கணும். அவர்கள் காயப்பட்டது அந்த காலத்தை நான் பார்த்ததான் அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசுதான் அவர், எல்லாம் வேற ஏதோ ஒரு இயேசு அப்படி வந்து நிற்கிறார்களோ தெரியும். ஆனால் அந்த காயத்தை பார்க்கணும் நான் என்று சொல்லி சீஷர்களுக்கு சொன்னதை இயேசு அறிந்து 8 நாளுக்கு பிறகு மறுபடியும் ஒரு சந்திப்பை கொடுக்கிறார். அதுதான் இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்பட்டது. 8 நாளுக்கு பிறகு மறுபடியும் இயேசு சீஷர்கள் இருந்த இடத்திற்கு தேடி வருகிறார். எத்தனை முறை நீங்கள் இயேசுவை அவமானப்படுத்தினாலும், அவரை துக்கப்படுத்தினாலும், அவருக்கு பிரியமான காரியங்களை பேசுவதும் செய்கிறதும் சிந்திக்கிறதும் இல்லை என்றாலும் உங்களை அவர் வெறுக்கிறவர் அல்ல, உங்களை புறக்கணிக்கிறவர் அல்ல, உங்களை தேடி வருகிறார், உங்களை நேசிக்கிறார். அவர் ஒரு நாள் உங்களை கைவிடுவதை சோதிப்பார். நான் பேசுகிறேன் செய்துட்டு, அதனால நீங்க நேரங்களில் ஒரு சர்ப்ரைசஸ் சொன்னோம். இந்த தவறு இந்த மீறுதல் இந்த பாவங்கள் இதெல்லாம் நான் பேசுகிற வயதை வாசிக்கிறது கிடையாது, ஜெபிக்கிறது கிடையாது, ஆய்வு பண்ணுறது கிடையாது,
நாம் ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதில்லை, நம்மை நாமே அறிவுப்படுத்துகிறோம். இருந்தால் அந்த பாவங்களும் அந்த மீறுதல்களும் அந்த செயல்களும் நம்மை அனுதினமும் உறுத்தி கொண்டே இருக்கிறோம். என் ஆண்டவர் என்னை நேசிப்பாரா? ஆண்டவரை நான் துக்கப்படுத்திட்டேனா? இந்த குற்ற உணர்வுகள் ஒவ்வொருவரையும் வேதனைப்படுத்திக் கொண்டே இருக்கிறாரா? அது உங்களை அறியாமலேயே அது உன்னை பலவீனப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அநேகர் இதன் நிமித்தமாய் மறித்து போயிருக்கிறார். பலவீனப்படுத்தும் வியாதிகள் இருக்கிறார். இந்த நிமித்தமாய் அநேகர் தன்னுடைய வாழ்வை இழந்திருக்கிறார். ஏனென்றால் தாங்கள் செய்த தவறுகள், தாங்கள் செய்த மீறுதல்கள், தாங்கள் கடந்து வந்த பாதையில ஆண்டவரை மறுதலித்தது, ஆண்டவரை துக்கப்படுத்த, ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்கள் செய்தது நிமித்தமாக. ஒருவேளை ஆண்டவர் நீங்க எதேச்சியாக நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தையும் அதோடு ரிலேட் பண்ணி அதனாலதான் இப்படி நடந்தது, அதனாலதான் இப்படி நடந்தது என்று உங்களை நீங்களே நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு வியாதி. ஆண்டவராகிய இயேசு மன்னிக்கிறோம், மறக்கிறோம். அவர் பாவங்களை வெறுக்கிறவர், பாவிகளை நேசிக்கிறவர். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் அவர் கைவிடுறதே இல்லை. எத்தனை குணம் விழுந்தாலும் அவர் உன்னை கட்டி தூக்கி நிறுத்தி நடப்பான்னு சொல்வார். உன் தாயை போல், உன் தகப்பனை போல் உன் ஆண்டவராகிய தேவன் உன்னை ஒவ்வொரு நாளும் தட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். சோர்ந்து போவார், விசுவாசம் உள்ளவரார், நம்பிக்கை உடையவரார், இன்னும் உற்சாகமா திருப்பணி ஆச்சு. அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொன்னாங்க, நான் நல்லதான் செய்தேன், அதை எதிர்ச்சியாக தவறா போச்சு, கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதா மாறி போச்சு. அதனால இந்த வேலையோ இந்த காரியமே வாழன்னு சொல்லி ஒதுக்குகிறவரும் தனிமைப்படுத்திக் கொள்வரும் ஏதாவது அது வீடுலையும் அப்படிதான் இருக்கு, சபையில அப்படிதான் இருக்கு, சமூகத்தில் அப்படிதான் இருக்கு. அதற்கு எனக்கு சம்பந்தம் அப்படி சொல்லி போகிறவர்கள் எனக்கு ஏன் பிரச்சனை இருக்கிற தனிக்கு மேல பாவம் மீது சாப்பிட இத்தனை அடிஷனல் சேர்த்துக்கணும்னு சொல்லி நாம விட்டு போகிறோம். நீ செய்யாவிட்டால் யார் செய்வோம்? நீ வராவிட்டால் யார் வருவார்? நீ குடும்பத்தை கட்டுவதற்கு எழுப்பாவிட்டால் யாரும் குடும்பத்தை கட்டி எழுப்புவார்? இந்த சபையை நீ கட்டி எழுப்பாவிட்டால் யார் கட்டி எழுப்புவார்? ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நீ கட்டாவிட்டால் யார் கட்டுவார்? ஆண்டவரை எனக்கு பறித்து வைத்து ஒவ்வொருவரையும் சந்திக்கும்படியாக விரும்புகிறவர் ஆண்டவருடைய அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது நீங்கள் அவசியம், நீங்கள் தேவை. எவ்வளவாய் நான் ஆச்சரியமாய் நடத்தினேன். தண்ணியை கொடுத்த, உணவு கொடுத்த, யாருக்கு சொசமாக யாருக்கெல்லாம் கூப்பிடுறாங்களோ அதெல்லாம் அவங்க எழுப்புறதெல்லாம் நான் போய்கொண்டு வந்து கொண்டிருந்தேன். ஆனால் என்ன மறந்துட்டாங்க. அதுல ஒருத்தர் என் காயத்தை பார்க்கணும், காயத்தை கை விடுவான். எவ்வளவு வேலை உழைப்பு போயிடும். இந்த பக்கமே திரும்பக்கூடாதுன்னு நினைச்சிருப்பாங்க. நீ நானும் அப்படிதானே. ஒரு சின்ன வார்த்தை சொன்னா அந்த பக்கம் திரும்பதே இல்லை. எத்தனை உறவுகளை நாம் விட்டுட்டோம், எத்தனை குடும்பங்களை நாம் புறக்கணிச்சிட்டோம். திரும்பி பாருங்க, நம்ம வாழ்வை கடந்து வந்த பாதை எவ்வளவாய் என் இருதயத்தை கடினப்படுத்தி நீங்கள் பெற்றோரையே மாற்றணும், உடன்படுவதே மாற்றணும். கொஞ்ச நேரம் அவர்கிட்ட போய் பேசியிருந்தா கூட கொஞ்ச நாள் இருந்திருப்பாங்க. சின்ன ஒரு வார்த்தை, சின்ன செயல்கள் ஏதோ சொல்லிட்டாங்கன்றதுக்காக அந்த பக்கமே திரும்ப போயிட்டு அப்படியே காலம் போயிடுச்சு. எத்தனை அனுபவம். ஆனால் இயேசு உயிர்த்தவர். தன்னை மறுதலித்தாலும் தன் உயிர்த்ததை அவர்கள் நம்ப வைத்தாலும் அவரை சந்திக்க விரும்புகிறார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள் வாழ்வில் பல நிலைகளில் சந்திக்க பிரயாசப்பட்டிருக்கிறார், சந்திக்க முயற்சி எடுத்திருக்கிறார், சந்திக்கும்படியான வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர்களெல்லாம் நாம கட்டி கழிச்சோம், அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வந்துருக்கேன். எத்தனை முறை இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய அனுபவங்களை நீங்கள் வெளிப்படுத்துவதற்கு பல வாய்ப்புகளை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களெல்லாம் நாம் அலட்சியப்பட்டோம். இன்றைக்கு அதை சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டு நோக்கம். இன்றைக்கு இருந்தாவது கடந்த காலங்களில் இந்த அனுபவங்களை பருதி வருகின்ற காலத்தில் நம்முடைய பெற்றோரை பேசி, பெற்றோரை சந்தித்து விசாரித்து
உடன்பிறந்தவர்களை விசாரி, குடும்ப மக்களை விசாரி, சபை மக்களை விசாரி, சமூகத்துக்குள்ள நாம் ஒரு ஆண்டவரை உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய பிரதிநிதிகளாய் ஆண்டவர் நம்ம இயேசு மறுபடியும் எட்டாவது நாள் சீஷர்கள் தங்கியிருந்த வீட்டுக்குள்ள கலந்து வந்து பார்த்தோமா, நீ விருப்பப்படியே கையை பாரு, உன் கையை போடு. அவன் உடனே உடைந்து போய் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லி தேவ சமூகத்துல தன்னை அர்ப்பணிக்கிறவன். ஆண்டவர் தெரியும், ஓமா எப்பவுமே அவருக்கு கேள்வி அவன் மனசுல ஒண்ணும் இல்லை. அநேக நேரங்கள் அப்படிதான் நான் ஒரு நினைக்கிறோம், மனசுல ஒண்ணும் கிடையாதுப்பா, நான் மனசுல பட்டதை சொன்னேன், அது அவங்களுக்கு அப்படி ஒர்க்கமாயிடுச்சு, அது அவருக்கு ஃபீல் பண்ண என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடும். அதுதான் இருக்கக்கூடாது. நீ செய்யாவிட்டால், நீ வராவிட்டால் யார் இயேசு அதுதான் தோமா கேட்டான், சரி போ விட்டு போ, அவனை விளையாடட்டான் போறான், மற்ற 10 பேராவது ஒன்றா இருக்கட்டும் சொல்லி நினைச்சிருக்கலாம். அது இல்லை, அவனும் ஆண்டவருடைய தேவை. ஏனென்றால் அன்றைய நடந்த சம்பவம் ஒருவேளை ஆண்டவரை துக்கப்படுத்திருக்கலாம். அது முன்பு நடந்த காரியங்களை பார்த்தால் அவருடைய விசுவாசம், அவருடைய நம்பிக்கை, அவருடைய செயல்பாடு, உங்களுடைய சண்டே ஸ்கூல் லைஃப் மறக்க மாட்டார் ஆண்டவர், உங்களுடைய யூத் லைஃப் மறக்க மாட்டார் ஆண்டவர். உங்களுடைய வாலிப காலத்துல நீங்கள் செய்த காரியங்கள் உங்களுக்கு வசதியா இருக்க போதெல்லாம் நீங்க ஓடினதும் உடைய ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்ததும் கொடுத்ததும் ஆண்டவர் ஒரு நாளும் மறக்கிறதுல மறுதளிக்கிறது. அதெல்லாம் கடவுள் வச்சிருப்பாரு. இன்னைக்கு வயதாகி போச்சு, என்னால் ஓட முடியல, என்னால் சந்திக்க முடியல, இன்னும் உட்காரக்குள்ள அதாவது பார்க்கிறாரு. முடிஞ்ச அளவுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யலாம். ஒரு நாள் கடலகாரனை மறக்கிறவர்கள் ஆண்டவர். ஏன் 8 நாளுக்கு மறுபடியும் வந்து தோமாவை சந்தித்து பாப்பா உன்னுடைய விரல் எடுத்து விழாவை போடு பார்க்கலாம் சொல்றோம். உள்ள வந்த உடனே யாரா பார்த்து நீ உயிர் எடுத்துக்கிறார். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு மறித்து 3 நாள் இந்த பூமியில சத்ருவானனை மேற்கொண்டு பாதாளத்தின் திறவுகோலை கையில எடுத்து மரத்தின் திறவுகளை கையில் எடுத்துன்னு நான் வருவதற்கு எத்தனை வித்தியாசங்கள், எத்தனை அர்ப்பணிப்பு, எத்தனை உழைப்பு, மனுஷர்கள் பட்ட பாடுகள், மனுஷனால் ஏற்பட்ட அவதூறுகள், அவனால் அடிக்கப்பட்ட காயங்கள், அது மட்டுமல்ல சத்ருவோடு நான் போராடின போராட்டம் எவ்வளவு, அவைகளின் மீது முற்பிதாக்களின் காலத்தில் நடந்தவரை சந்தித்து அவர்களுக்கு உயிர்த்தெழுந்த இயேசுதான் இரட்சகர், மீட்பர், நீங்கள் எதிர்பார்த்த மேசியா நான் என்று அவர்களுக்கு நிரூபித்தார். மறுபடியும் உயிர்த்தெழுந்து வெளியே வந்தது உங்களுக்கு காட்சி கொடுத்தா இது ஒரு நோக்கம். தாய் முன்னியா இருந்தால் அவர் சரீரத்தில் தாய் இதுதான் பார்க்கிறேன் அப்படி ஒன்றும் கோவப்படவே இல்லை இயேசு. ஏன்னா தோமா அவருக்கு தெரியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம். யோவான் 11:26 இயேசு மறுபடியும் கேட்டானே, அப்போது பையன் சிநேகன் லாசர் சுலோகமா இருக்கிறானா, நம்ம போலாம், போய் அவனை பார்த்து ஜோம் பண்ணிக்கலாம், அவனை சுகமாக்கணும், பார்த்து போகலான்னு சொன்னா எல்லாம் திட்டலாம். உனக்கு என்ன புத்தி கேட்டு போச்சா? இப்போதான் அவன் கல்லெறிஞ்சு கொண்டு சொல்லி போட்டுனாக்கா அங்கிருந்து வயது மறைந்து வந்து சேர்ந்துக்கிறோம். திரும்பமா அங்க போறது அப்படின்னு எல்லாம் முன்பொழுது ஆரம்பிக்கிறார். அந்த பயணத்தை தடுக்கிறார். பல நிலைகளில் எதிர்ப்புகள் இருந்திருக்கிற சூழல், அப்படிப்பட்ட ஒரு சூழல் மனசுல வச்சுன்னு இப்ப தோமா சொல்லுறாங்க 11:26 உயிரோடு இருந்து என்னை விசுவாசி நம்ம உயிரோடு இருந்து இது மாத்தா மரியாதைக்கு இயேசு சொன்னது 14ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி லாசரு மரித்து போனார் சொல்லி நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்து இப்பொழுது அவரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்பொழுது திதிமு எண்ணப்பட்ட தோமா மற்ற சீடர்களை நோக்கி
கைவிடப்பட்ட தோமா அந்த சீஷரை நோக்கி அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் அவர் என்றார். போனா மறிக்கிறாரு ரொம்ப ஆயிப்போச்சு. அவரோடு கூட நாமளோட மறிக்கலாம் போ. அதுக்காக வந்து நம்மளோட சீஷனா அப்புறம் என்ன அவர் இல்லாம நாம இருந்து என்ன போயிடுது? அவர் மறிக்க போகிறார், நாமும் சேர்ந்து மறிக்கலாம். அவர் ஒரு முழுமையான அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோபம். அவர் மறிக்கிறதுக்கு ஆயத்தமாயிட்டாரு. அங்க போனா மரணம்ன்றது உறுதி. போகவான நீ நான் எனக்கு ஒரு குடும்பத்தில் அவருடைய பயணத்தை தடுக்கும். நாம் அவரை பின்பற்றி வந்துட்டோம். அவர் மறித்தால் நாமும் மறிக்கலாம். ஆனா முடிவுன்னா நான் ஏற்றுக்கொள்ள தயார், அவரோடு கூட போகலாம் என்று சொல்லி முடிவெடுத்து வருவோம். இதை பார்த்து யோசிக்க மாட்டாரா இயேசு? அவருக்கு தெரியும் தோமா வைராக்கியமா எனக்கு என்று பிரயாசப்படுகிற மனுஷன், என்னை பின்பற்றுகிற ஒரு சீஷன், என்னை மையப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறவர். அவருக்கு தெரியும். அதனால்தான் அன்பாக இருக்கிற தோமா வாப்பா வந்து ஒரு கரல என்னுடைய சரீரத்தில் கொடுப்பார். ஏனென்றால் அவர்தான் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஆண்டவரை மையப்படுத்த கடவுளை ஆற்றலை கட்டி எழுப்பதற்குரிய காரியங்களை முன்னெடுத்து சொல்வான் என்பது தெரியும். இன்னொரு சம்பவம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கலந்தார் சொல்லி முடிச்சு நாம் பிதாவிற்கு அநேக வாசஸ்தலங்கள் இருந்து அப்படி இருந்தால் நாம் போய் ஒரு சாதி ஆய்வு பண்ற இதெல்லாம் சொல்லிக் கொண்டு போகிறவர் அப்பொழுது தோமா நல்லது குறிப்பிட்டு சொல்றாரு. தோமாவை நோக்கி ஆண்டவரே நீ சொல்லி இருக்கிறதெல்லாம் கேட்டே இருக்கிற நல்லதுதான், அதை எனக்கு தெரியாது, எங்க போய் காட்ட மாட்டேன். நான் போய் நீ ஆயுதம் பண்ணுகிற இடம் எங்க இருக்க போகிறது தெரியவே எனக்கு என்றது தெரியாது. அது மன வலிமையோடு இயேசு இடத்துல இன்ட்ராக்ட் பண்றவர் அவர்தான். சொல்லுங்க, தெளிவுபடுத்துங்க. நீங்கள் போகிற இடத்தை அறியோ, வழியை எப்படி அறிந்து சொல்லிட்டாங்க. நான் ஏனென்றால் தொடர்ந்து நானும் அநேகரை அந்த வழியில் நடத்தணும், அவர்களையும் ஆண்டவருக்கு நேரம் நடக்கும். இதைதான் தோமா இயேசு கேட்டார். இன்று இயேசு உயிர்த்திருந்தார், அவருடைய சரீரத்தை பார்க்கணும்னு சொல்ல விரும்புகிற பொழுது அவர் எனக்காக மறிக்கிறதுக்கு ஆயத்தமானவர். அவர் என்னுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பவும் அந்த ராஜ்யத்துக்கு நேராய் ஆத்தும ஆதாயம் செய்து என் கடவுளுடைய ராஜ்யத்தை நிரப்புவதற்கான திருப்பணி ஆற்றுவதற்கு அவர் தேவை என்பதை அவர் உணர்ந்தார். கேட்டால் மறுபடியும் இயேசு சந்திக்கிறதுக்கு தன்னை முன்னெடுத்து சென்றார். ஆண்டவரை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தலைமுறைகளாய் நாம் மனுஷன் போடுவோம். கிறிஸ்துக்காக வாழ, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்கு. எத்தனை கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று பவுலடிகளார் சொன்னது போல முன்னெடுத்து செல்வதற்கு நாம் ஆயத்தமாயிருக்கிறோம். தோமா அப்படி ஆயத்தமாயிருக்கிறோம். அதனால் இயேசுவை சந்திக்கும் பொழுது இந்த விழாவில் வாப்பார் ஐயா என் விழாவில் போடு தேவனே ஆண்டவரே என்று சொல்லி கருணை கொடுத்தார். கண்டு விசுவாசிக்கிறவரை காட்டிலும் ஆனால் தேவ குடும்பத்தினர் வாக்கியவானது வாக்கியோடு மாற்றினார். அவன் சரித்து கண்டு பார்க்க, ஆனால் விசுவாசத்தோடு எத்தனை கஷ்டங்கள், எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை போராட்டம் இருந்தாலும் நாம் ஆயிரம் வந்து ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்ற உணர்வுகள் விசுவாசிகளாக நாம் இருக்கிறபடியாக நாம் வாக்கியமாக பார்க்க அதை நாம் பெற்றுக்கொள்வதற்காக இந்த சந்திப்பு சந்திக்கிறதற்கு ஆண்டவரை நம்மை சந்திக்கிறார். நாம் அவரை சந்திக்கிறதற்கு தடையாக இடையூறாக இருக்கிற நம்முடைய பாவங்கள், மீறுதல், அக்கிரமங்களை அறிக்கை செய்து பாவம் மன்னிப்பு நீச்சத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள இன்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நமக்கு ஏற்பட்ட எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரித்து அவர் ஆயத்தமாகிறார். நாம் நம்முடைய பாவங்களின் மீறுதலையும் அறிக்கை செய்வதற்கு, அவர் ரத்தத்தினால் கழுவப்படுவதற்கு நாம் முன் வருவோமா? சொல்வது போல எனக்கு ஏற்பட்ட எல்லா அநியாயத்தையும் நீக்கிறதுக்கு அவர் ஆயத்தமாகிறார். சுத்திகரிப்பதற்கு அவர் ரெடி, அவர் ஆயத்தை இன்றைக்கும் அவர் நம்மை சந்திக்கிறார். அவர் சிந்தின ரத்தத்தினால் நாம் கழுவப்பட நாம ரிலேட் பண்ணணும் அவரோடு. அதற்கு
நம்ம இந்த தவறுகள் மீது அறிக்கை வாசிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டை நிதர்சனமாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த சம்பவம் தான் இருக்கு. தன் சகோதரை சந்திக்க போகும்பொழுது யாக்கோபு தன்னுடைய எல்லாவற்றையும் அவன் அப்புறப்படுத்தி தனிமைப்படுத்திக் கொண்டார். இந்த உலகத்தை சார்ந்த காரியங்களை வைத்துக் கொண்டிருந்தால் ஆண்டவரை நினைப்பதற்கும் ஆண்டவரை சிந்திப்பதற்கும் அது தடையாக தன் சகோதரன் ஏசாவை சந்திப்பதற்காக அவன் தன்னிடத்தில் தன்னோடு கொண்டு வந்த எல்லாவற்றையும் ஒரு பாகத்தை எடுத்து அவனுக்கு தசம பாகத்தை அனுப்புகிறான், காணிக்கிறான். அவனுக்கு வெகுமதியாக அனுப்புகிறான். பிறகு மனைவி பிள்ளைகள் எல்லாம் 11 பிள்ளைகளையும் மனைவிகள் என்ன பண்றாரு, அந்த ஆட்சி வந்து அதை அனுப்பிவிடுது. யாக்கோபு தனிமையாக இருக்கிறான் என்று அந்த வசனம் சொல்லுது. படிக்கும்போது கவனிச்சிங்களா? ஆதியாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 24. யாக்கோபு பின்பு தனித்திருந்தான். ஆண்டவர் நம்மை சந்திக்க விரும்பினால் தனித்திருக்கிற ஒரு அனுபவம் அவசியம். கொஞ்ச நேரம் காலையில் இரவு பொழுதுக்கு முன்னாடி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் எல்லாவற்றையும் மறந்து உங்களை தனிமைப்படுத்தி ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாக முடியுமா? யாக்கோபு அது ஒரு மாதிரியா நாம் பேசுகிறோம். என் மனைவிகளை பார்க்கிறோம், பிள்ளைகளை பார்க்கிறோம், ஆடு மாடுகளை பார்க்கிறோம். ஏதோ ஒரு இடத்துல அவர்களுக்கு ஏதாவது செய்யணுன்ற எண்ணம் வந்துனே இருக்குது. அவளை பத்திரமாக கொண்டு போகணுன்றது காரியம் இருக்குது. எதிராளி வரக்கூடாது இருக்குது, மிருகங்கள் அவருடைய ஆபத்து மிருகங்களால் வரக்கூடாதுன்னு இருக்குது. பல காரியங்கள் அதெல்லாம் கடந்து வந்தவர்தான். இப்பொழுது ஆண்டவரை சந்திக்கிறது தன்னை தனிமைப்படுத்திக் கொள்கிறார். ஏன்னா ஆண்டவத்தில் ஜெபம் பண்ணலாம், ஆண்டவத்தில் வேண்டுதல் செய்யும். என் சகோதரி சந்திக்கிறது எனக்கு ஆபத்தா இருக்குமா, வாழ்வா இருக்குமா, அதுவே வாழ்வு முடிவா இருக்குமா? என் பிள்ளைகள், என் மனைவி பிள்ளைகளை யார் பார்ப்பார்? என்னை சார்ந்திருக்கிற இந்த கால்நடைகளை யார் பார்ப்பார்? இதெல்லாம் ஒரு கேள்விக்குறி மனதில் இருக்கிறது. பெரிய ஒரு பாரம் அவனை அழுத்திக் கொண்டு இருக்கிறார். ஏதோ என் சகோதரி சந்திக்கிறேன் என்பது மட்டுமல்ல, தன்னை நம்பி வந்தவர்கள் பெரிய ஒரு மக்கள் வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய மனைவி, பிள்ளைகள், அவரை சார்ந்த வேலையாட்கள், அவர்களுக்கு உரிமை ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற அவருடைய கால்நடைகள் எல்லாம் பின்தொடர்ந்து வருகிறது. இதை தொடர்ந்துதானே கவலை அவனுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. பாரம் இருக்கிறோம், இதெல்லாம் எடுத்து செல்லணும். கவலையாக இருக்காங்க, எவ்வளோ கவலைகள் இருக்கிறார் செய்கிறார். பாரவை சுமக்க முடியல. அநேக நேரத்தில் நாமே நொந்து போகிறோம், சோர்ந்து போகிறோம், உழைத்து போகிறோம். எல்லாவற்றையும் அப்புறப்படுத்திட்டு யாக்கோபு கொஞ்ச நேரம் தனிமையாக தேவனை நோக்கி ஜெபிக்கிறோம். அந்த தனிமைக்கு அனுபவம் நாம் தேவனை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாக ஒரு அனுபவம். இதெல்லாம் கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை எங்களை நேசிக்கிறதா நாம் மீது கட்டப்படும் ஒரு வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நீங்கள் சொல்கிறார். வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள் சொன்னார். அற்புதங்களை அனுபவம் செய்கிற வார்த்தை. எங்களுடைய வார்த்தை நாங்கள் தியானிக்கிற நேரத்தில் தந்திர வார்த்தைகள் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது, எங்களை உணர்த்திக் கொண்டிருக்கிறது, வாழ்வையை திரும்பி பார்க்க வைத்தது. வார்த்தைகள் எங்களை தெளிவுபடுத்த இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் தொடர்ந்து பேசும். 2000 வருடங்களுக்கு முன்பு நீங்கள் உங்களுடைய சீஷர்களை மறுபடியும் கூட சந்தித்தீங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு பிறப்பதற்கு முன்பாக என் பிள்ளைகளை நீ வழிநடத்தினான். யாக்கோபு மூலமாக தன் சகோதரி சந்திப்பதற்கு முன்பாக உங்களுடைய சமூகத்தில் தனித்திருந்து தேவ பலனை பெற்றுக்கொண்டு நல்ல ஒரு எதிர்காலம் அமையும் என்பதற்காக தன்னை அர்ப்பணித்து தனிப்படுத்திக் கொண்டு வருகிறோம். இதெல்லாம் நாம் சிந்திக்க எங்கள் வாழ்வை இதை அபியாசப்படுத்தும் உணர்வுகளை கொடுப்பதற்காக சொல்றோம். தொடர்ந்து என் பிள்ளைகளோடு நீங்கள் பேசினாங்க. விசுவாசத்தில் நம்பிக்கையில் உறுதியாக
இயேசு கிறிஸ்துவின் இனித நாமத்தினால் சுபிநாத பிதாவே ஆமென். நற்செய்தியை கேட்ட நாம் அனைவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாக தேவனை விசுவாசிப்பேன். அவருடைய ஒரே குமாரனாக நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் பிறந்தார். பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிறையில் அடைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தினார். மூன்றாம் நாள் மரித்து எழுந்திருந்தார். கர்மண்டலத்தில் சர்வ வல்லமையுள்ள பிதாவாக தேவனுடைய வலது பக்கத்தில் இருக்கிறார். அவரிடத்தில் விழுந்தோரை மறுத்தவருக்கு ஆய்ந்து அசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிறேன். உதாரண பரிசுத்தரையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உடைய விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமரவும் சேனாதிபதி அருகில் வாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் அனைவரும் அறிந்தபடியாக ஆராதனை நேரம் தொடர்ந்து 8 மணிக்கு ஒரு ஆராதனையும் 10 மணிக்கு ஒரு ஆராதனையும் நடைபெறும். அரசு என்றைக்கு நமக்கு அந்த லாக்டவுன் மற்ற காரியங்களை கொடுக்கும் வரை இந்த ஆராதனை நேரம் தொடரும் என்பதை சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆராதனை துவக்கத்திலே கூறியபடி தயவு கூர்ந்து மாஸ்க் அணிந்து வாருங்கள். அப்படி மாஸ்க் உங்களுக்கு இடத்துல இல்லை என்றால் எங்களிடத்தில் பெற்றுக்கொண்டாக அமருங்கள். சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். இதை சாதாரணமாக எண்ணி விடாமல் ஏதோ இன்னும் சொல்லப்போனால் தமாஷா நினச்சிடாதீங்க. காலையில் ஒரு 2 பேர் வந்தாங்க என்கிட்ட பேசுறதுக்கு 1000 இடத்துல மேலிடத்திலும். இந்த கோவிட்-19 இந்த 2வது அலை, அதாவது செகண்ட் வேவ்ன்றது வருதான் 2 நாளில் போயிட்டாமே, 2 வேக்சின் 3 வேக்சின் போட்டாலும் வருதாமே அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் விளையாட்டுன்னு நினைக்காதீங்க தயவுசெய்து. வேக்சின் போடுறதுன்றது உலக அளவிலே கட்டாயப்படுத்துகிற ஒரு காரியம். கண்டிப்பாக நாம் வேக்சின் போட வேண்டும். அப்படி போட்டாலும் வருதான்றது கடவுள் பார்த்துக்கொள்வார். அது ஏன் போடணுன்ற கேள்வியை நமக்குள்ள வேணாம். தயவு கூர்ந்து சபையார், நீங்கள் ஒருவேளை நானே கூட மாஸ்க் போடாமல் இருந்தாக்கா நீங்கள் கட்டாயமாக எனக்கு சொல்லுங்கள். உங்களை நாங்கள் கட்டாயமாக இந்த நேரங்களிலே இந்த காலங்களிலே உங்களை நாங்கள் கட்டாயப்படுத்துவதற்கு எங்களுக்கு உரிமை என்று உண்டு என்பதை சபையாருக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அனுதினமும் 1000 டிவோஷன் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அது அநேகருக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது. பிரவீன் சந்தோஷ் அவர்கள் தம்பி அதை எடுத்து நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அதனுடைய லிங்க் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் எங்களை அணுகலாம். குடும்ப ஜெபமோ அல்லது விசேஷ பர்த்டே ஜெபங்கள் அல்லது வெட்டிங் டே ஜெபங்கள் தேவை என்றால் நீங்கள் எங்களை அணுகலாம். ஆயர் அதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஜெப குறிப்புகளே பிள்ளைகளுக்காக, அரசு தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காக, யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். வருகிற 16ஆம் தேதி முதல் +2 பிராக்டிகல் எக்ஸாம்ஸ் தொடங்குகிறது. அதுக்காக சபையார் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வெளிநாடுகளிலே வாழ்கிற நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக சபையார் தொடர்ந்து ஜெபியுங்கள். என்றால் அது கோவிட்-19 ஃபர்ஸ்ட் வேவ்ல என்ன நடந்ததோ அது இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். நீங்களும் அறிவீர்கள். அதை கிரேன் மூலமாக வாரி கொட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று நான் படித்தேன் ஒரு செய்தித்தாளிலே. அதாவது கானா, ஆப்பிரிக்க நாடுகளிலே கிரேன் மூலியமாக வாரி பிணங்களை கொட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டோம். நம்முடைய மாநிலங்களிலே கூட அது பரவலாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் வெளியிலே இருக்கிறார்கள், பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். மேலும் மே மாதத்திலே நாம் பிபிஎஸ் நடத்த முடியுமா முடியாதா என்று தெரியவில்லை. அதற்காகவும் ஜெபியுங்கள். ஒருவேளை கடவுள் நமக்கு அனுகிரகம் புரிந்தால் அதை நாங்கள் நடத்த தீர்மானித்துள்ளோம். ஒரு மரண அறிவிப்பு. கடந்த வாரத்திலே நம்முடைய ஆயரம்மா அருள் திருமதி ஜூலா சத்யராஜ் ஆயரம்மா அவருடைய சகோதரி கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். அவருடைய குடும்பத்தினருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அப்படியே நம்முடைய முன்னாள் மூத்த அங்கத்தினர் திரு எம் சுந்தரம் அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். அவருடைய குடும்பத்தாருக்காகவும் சபையார் ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சென்ற வார காணிக்கை விவரம்: 4/4/2021 அன்று பெறப்பட்ட காணிக்கை. முதலாம் காணிக்கை மாத சந்தா காணிக்கை 58,365, ஸ்தோத்திர காணிக்கை 1,685, ஆண்கள் ஐக்கிய சங்கம் 390, பெண்கள் ஐக்கிய சங்கம் 1460, வாலிபர் ஐக்கிய சங்கம் 660, புதிய ஆலை கட்டட நிதி 710,
ஓய்வு நாள் பள்ளி 410, பேராய விடுதி நிதி 660, நலிந்தோர் நலநிதி 1160, குருத்துவ பணியாளர் நிதி 510, ஆராதனை காணிக்கை 8310, கல்வி நிதி 910, ஆக மொத்தம் 75,230. இரண்டாம் காணிக்கை ஆராதனை காணிக்கை 6,980, சுய விருப்பு உண்டியல் மூலமாக பெறப்பட்ட காணிக்கை 19,230, தியாக நன்றி படையல் காணிக்கை 9,650, 30,000, ஆக மொத்தம் 35,860. 9 மணி ஆராதனையில் பெறப்பட்ட காணிக்கை முதலாம் காணிக்கை மாத சந்தா காணிக்கை 36,420, சோதர காணிக்கை 930, ஆண்கள் ஐக்கிய சங்கம் 1,445, பெண்கள் ஐக்கிய சங்கம் 1,545, வாலிபர் ஐக்கிய சங்கம் 660, புதிய ஆலை கட்டட நிதி 905, ஓய்வு நாள் பள்ளி 300, பேராய விடுதி நிதி 650, நலிந்தோர் நல நிதி 2,810, குருத்துவ பணியாளர் நிதி 820, திருமண ஓலை காணிக்கை 700, ஆராதனை காணிக்கை 6,200, கல்வி நிதி 545, திருமதி ரேச்சல் கிருபாகரன் விஆர்வி ஸ்கூலுக்காக கொடுக்கப்பட்ட காணிக்கை 5,000, தொரப்பாடி தொழுகை மைய காணிக்கை 150, ஆக மொத்தம் 59,080. இரண்டாம் காணிக்கை சோதர காணிக்கை 100, பிறந்தநாள் காணிக்கை 500, திருமண கட்டணம் 6,000, ஆராதனை காணிக்கை 4,480, சுய விருப்பு உண்டியல் மூலமாக 13,180, தியாக நன்றி படையல் காணிக்கை 7,580, ஆக மொத்தம் 31,840. நன்றி. செல்லூருடைய அறிவிப்பை தொடர்ந்து விவாக திருமண அறிவிப்பு. தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் அரப்பாக்கம் குருசேகரம் பெருமுகை தூய பேதுரு ஆலயத்தை சார்ந்த திரு சாம் ஐசக் என்பவருடைய குமாரன் திரு ஸ்டீஃபன் பிரதீப் என்பவருக்கும், பேர்ணாம்பட்டு கள்ளிப்பேட்டை பரிசுத்த யோவான் லுத்ரன் திருச்சபையை சார்ந்த திரு வி ராபர்ட் என்பவருடைய குமாரத்தி செல்வி மனோபிரியா என்பவருக்கும் திருமணம் செய்யும்படியாய் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு அவருடைய ஆலயத்திர முறையாய் விவாக அறிக்கை வாசிக்கப்படுகிறார். இவர்களுக்கு நம்முடைய திருச்சபையில் 16ஆம் தேதி திருமணம் நடக்கும் என்பதை திருச்சபையாருக்கு அறிவிக்கிறோம். இந்த திருமணம் நடத்தக்கூடாதபடிக்கு நியாயமான தடைகள் நம்முடைய திருச்சபை நியமப்படி தேச சட்டப்படியும் இருக்குமானால் அதை திருச்சபை போதகருக்கு எழுத்தின் மூலமாய் எழுதி தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருமணத்தில் இணைக்கப்படுகின்ற ஸ்டீஃபன் பிரதீப் செல்வி மனோபிரியா இவர்களுக்காக ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்துவ கீர்த்தனையில 287வது கீர்த்தனை, ஓய்வு நாள் இது மனமே தேவனின் முறையை தியானம் செய்ய கவனம் என்ற பாடலை பாடலாம். அப்போது திருச்சபைக்குரிய காணிக்கை பெட்டிகளை நீங்கள் ஒருவர் பின் ஒருவராக சென்று நீங்கள் அதில் செலுத்தும்படி என்பது கேட்டுக்கொள்கிறேன். ஓய்வு நாளிது மனமே தேவனின் உரையை தியானம் செய்தவனமே, ஜீவ சுக புத்திர செல்வம் தந்தவ சேவனி குணகவயமே, மேவியாவ கிருபாசனத்தின் வேண்டிக் கொள்ளிரு சமயமே, தேவியாவ கிருபாசனத்தின் வேண்டிக் கொள்ளிரு சமயமே, ஓய்வு நாளில் மனமே தேவனின் உரையை
சபையார் உட்கார் படிக்கிறேன். ஜீவனுண்டாகிற இயேசுவின் நாமத்தால் கட்டளை ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாள பிதாவே, அபாத்திரமான ஒரு அடியாராக எங்களுக்கு மற்ற எல்லா மனிதருக்கும் தேவரீர் அருளச் செய்த பற்பல திருவிழாக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் உம்மை சோதரிக்கிறோம். தேவரீர் எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றியதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதத்துக்காகவும் உங்களை துதிக்கிறோம். விசேஷமாக எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விலைமதியாத உமது அன்புக்காகவும் திருவியின் எத்தனைகளுக்காகவும் மகிமை அடைகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றியறிந்த இதயமுள்ளவர்களாய் எங்களை உமது ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் முன்பாய் பரிசுத்தமாகவும் நீதியுள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினால் மாத்திரமல்ல எங்கள் நடத்தினாலும் உங்களுடைய புகழை பிரசாரப்படுத்தவும் தேவை செய்த உபகாரங்களுக்காகவும் உணர்ந்து உணர்வை எங்களுக்கு அருளச் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் ஒரு நாள் ஆராதனை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்திருக்கு. அதற்காக நன்றி. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் கொண்டு வந்த காணிக்கை இந்த பரிசுத்தத்தை நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். உங்கள் கருத்திலிருந்தே வாங்கி உங்களுக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஏற்றுக்கொள்ள அங்கீகரித்துள்ள ஆசீர்வாதங்களை தாரும். நாளில் விசேஷமாக திருமணத்தில் இணைய போகிறது பிள்ளைகளை ஆசீர்வதித்தலும் குடும்பத்தாரை ஆசீர்வதித்தலும் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகள் காணும் இருக்கிறவர்களும் இந்த நாள் அவர்கள் சந்தோஷமான நாளாக இருப்பது போல இந்த ஆண்டு முழுவதும் நல்ல சந்தோஷத்தை சமாதானத்தை கொண்டு அவர்களை நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேண்டி இந்த ஆராதனை நீர் பொருட்படுத்திக் கொண்டு ஏற்படுகிற துதியிலான மனதை கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தர வேண்டும் என்று இயேசுவின் மூலம் நீங்க கேட்டுக்கொள்கிறோம். எழுந்திருந்து அப்படி ஜபத்தை சென்று சொல்லலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, பிரசித்தம் பரமண்டலில் செய்யப்படுவதாக செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய ஆகாரத்தை நிறுத்தார் எங்கள் விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல குற்றம் எங்களை சோழர்கள் பிரேசிப்பு நாம் தீர்ந்தெடுக்கப்படும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக.
சமாதானத்துடன் போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே